அதாவது அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் இரும்புலிக்குறிச்சி என்கின்ற கிராமத்தில் பல பட்டப்பெயர்கள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சற்று விளக்கமாக சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல கேள்வி. அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் இரும்புலிக்குறிச்சின்னு சொன்னுங்க, அதே தவறு. அந்த ஊரினுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அது இரும்பு உலை குறிச்சி அப்படிங்கிறது தான் அந்த ஊரினுடைய பெயர். அப்படின்னா அந்த ஊர்ல இரும்பு உலைக்களங்கள், இரும்பை உருக்கிய உலைக்களங்கள் நிறைய காணப்படுகின்றன. இன்றைக்கும் அந்த எச்சங்கள் வந்து நீங்க பார்க்கலாம். எப்படி அதை உருக்கியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலத்துல வந்து லேட்ரைட் ராக் என்று சொல்லுவார்கள், தமிழ்ல வந்து செம்பாறாங்கல். அந்த செம்பாறாங்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையான ஒரு பாறாங்கல். எளியவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய சுவர்களாக அதை பயன்படுத்தினார்கள், சுற்றுச்சுவர்களாக அதை பயன்படுத்தி வந்தார்கள். அந்த செம்பாறாங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரும்பு வந்து உருக்கி அந்த உருக்கிய இரும்பை கங்கை கொண்ட சோழபுரம் அருகில் உள்ள ஆயுத களத்திற்கு கொண்டு போய் ஆயுதமாக வடித்தவர்கள் சோழர்கள். அதனாலதான் அந்த பெயர், அந்த ஊருடைய காரண பெயர் வந்து இரும்பு உலை குறிச்சி. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மனிதர், நல்ல ஒரு பெயர் சொல்லக்கூடிய மனிதர் ஒருவர் இருந்தார். யாருன்னா பாத்தீங்கன்னா துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொற்கோ அவர்கள் அந்த ஊரை கிராமத்தை சார்ந்தவர். அந்த ஊர்ல சிறப்பான சில பட்டப்பெயர்கள், அந்த கிராமத்தினுடைய குடிகளுக்கு பட்டப்பெயர்கள் நான் வியந்து பார்த்தது என்னன்னா, நிறைய கிராமங்களுக்கு சென்றிருக்கேன். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், இந்த ஊர்ல நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டப்பெயர் வேற எந்த கிராமத்திலேயாவது இருக்கான்றது தெரியல. இந்த காணொலி மூலமாக சிலர் வரலாம், எங்க ஊர்லயும் இருக்குன்னு சொல்லலாம். முதல் பட்டப்பெயர், நான் வியந்த பட்டப்பெயர் பின்னடையார். பின் அடையார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த படையாட்சிகள், இரும்புலிக்குறிச்சி கிராமத்தை சார்ந்த பின்னடையார் என்கின்ற பட்டப்பெயர்களுடைய படையாட்சிகள் போர் முனையில போருக்கு சென்றால் ஒன்று வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி காண வேண்டும், இல்லை இறக்க வேண்டும் போர் புரிந்து. பின்னடைவது என்பதே சுருக்கமா வெற்றி இல்லையே வீர மரணம். சூசைடல் ஆர்மி ஆங்கிலத்துல. சூசைடல் ஆர்மி. ஒண்ணு போருக்கு போனா ஜெயிக்கணும், ஒண்ணு போருக்கு போனா ஜெயிக்கணும், இல்ல மரணம் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டப்பெயர். அந்த பட்டப்பெயரை கேள்விப்பட்டு அந்த பட்டப்பெயரை ஆய்வு செய்து அந்த பட்டப்பெயருக்கான காரணங்களை அறியும் பொழுது மெய் சிலிர்த்து போனேன் நான்.